நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணா பார்க்கலாம். நெறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்ல நெறைய ஸ்டாக்குடைய டவுட் கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஹை ரிஸ்க் தாங்க. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கா வாங்குறதா இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, நீங்க அது நல்ல ஸ்டாக்குன்னு வாங்கிட்டீங்கன்னா பயப்படக்கூடாது. தைரியமா அதில இன்வெஸ்ட் பண்ணலாம். அத நீங்க அனலைஸ் பண்ணாம வாங்குனத மட்டும் தான் நீங்க பயப்படணும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா, அதுக்கு ஃபியூச்சர் குரோத் இருக்கா? நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல கிடைக்குதா? இப்ப அந்த ஸ்டாக்க எஃப்ஐடிஐ ஹோல்ட் பண்றாங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. சும்மா யாரோ சொல்றாங்கக்காண்டியாண்டி எந்த ஒரு ஸ்டாக்லயுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நாளைக்கு அது கீழ இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணிட்டு பைசா லாஸ் பண்ணாம, நல்ல ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நல்ல ஒரு அருமையான ஒரு அப், டவுன் தாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நேத்து ஒரு வீடியோல. ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாவே அதே தான். ஒரு 200 பாயிண்ட் ஏத்துறாங்க, ஒரு 200 பாயிண்ட் கீழ இறக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்ல குளோஸ் பண்ணிறாங்க. அதுக்கப்புறம் 150, 200 பாயிண்ட் ரெண்டுலயும் குளோஸ் ஆகுது. இந்த நிஃப்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா அப்படியே அடிச்சு இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐடியும் பேங்க் தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, டவுன் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஆனா கன்டின்யூ எஃப்எம்சிஜி அப்புறம் ஆட்டோ இது 2ம் பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ டவுன் ஆயிட்டே தான் இருக்கு. பேங்க் பாருங்க, பேங்க் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் 1% மேல. ரிசல்ட் குடுத்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ஏஞ்சல் ஒன், குரோ அந்த மாரிக்கு நெறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு அதே மாரி பேங்க் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ஐடி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. மிட் கேப் ஓரளவுக்கு பரவால்ல. ஆனா ஸ்மால் கேப் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆட்டோ இண்டெக்ஸ், எஃப்எம்சிஜிலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. நிஃப்டி ஐடி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. நம்ம ஐடியோட சார்ட்ட பார்க்கலாம். நெறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனா, நம்ம ரெகுலரா வீடியோல டிஸ்கஸ் பண்ற இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தாங்க இருக்கு. இன்னும் கூட டவுன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 2024 பிப்ரவரி டவுன் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்லாம் ஏறவே இல்லங்க பார்த்தீங்களா? இந்த அதே மாரிக்கே எல்&டி டெக்னாலஜி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 7% ரிசல்ட் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ரிசல்ட் சரியில்ல. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் அடி அடின்னு அடிச்சு இறக்கிட்டாங்க. நல்ல ஒரு முக்கியமான ஒரு டவுன்ல தான் இந்த ஸ்டாக் நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஸ்டாக் ஐடி ஸ்டாக்லாம் இங்க பாருங்க. அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கன்டினியூவா ஏறிக்கிட்டே இருக்கு. இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கேப் அப்பு. டெக் மஹிந்திரா 5%, இன்ஃபோசிஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கீழ விழுவல. ஐடி செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா, நிஃப்டி 200 பாயிண்ட்டுக்கு மேல கீழ வந்திருக்கும். எல்&டி மைண்ட்ரி, அதுக்கப்புறம் எம்பசிஸ், பிர்லா சாஃப்ட், கோப்ரோச் எல்லாமே இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். HCL டெக்னாலஜி எல்லாமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஐடி செக்டார்ல. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, என்னாச்சுன்னு தெரியல. டிசிஎஸ் ஆமா டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிசிஎஸ் ஸ்டாக் தான் இருக்கு. சும்மால அது ஒரு ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டிசிஎஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க பார்க்கலாம். நிஃப்டி பேங்க்லாம் இன்னைக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. நிஃப்டி பேங்க். பேங்க் ஸ்டாக்லாம் ஓரளவுக்கு நல்லா ஏறிடுச்சுங்க. ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி தான். HDFC மட்டும் தான் கீழ டவுன்ல இருக்கு. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி பேங்க். HDFC பேங்க் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிரீன்ல தான் இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், பிஓசி பேங்க்லாம் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு ஒரு டவுன் தாங்க. ஃபெடரல் பேங்க்லாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸுங்க. யூனியன் பேங்க் நெறைய பேங்க் ரிசல்ட் குடுத்த பேங்க் ஸ்டாக் எல்லாமே சூப்பரான பெர்ஃபார்ம் இன்னைக்கு. ஃபெடரல் பேங்க்லாம் பாருங்க சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி ஹைல தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7, 8% நிமிக்கலாம் இன்னைக்கு நல்ல அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபெடரல் பேங்க்லாம். ஆல்ரெடி உச்சியில தான் இருக்கு ஃபெடரல் பேங்க்லாம். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ், நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இந்த பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. வாங்க நெறைய நியூஸ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற நியூஸ் பார்த்தீங்கன்னா, கேஆர்ஆர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஒரு 20 கோடிக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்றவங்களுக்கு. நெறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் தான் இங்க பாருங்க. முக்கியமான ஒரு சப்போர்ட் டிமாண்ட் ஜோன் அந்த ஏரியால தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீன். கேபிஐ கிரீன் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து ஒரு 10 ஸ்டாக் இருக்கு. அது 10 ஸ்டாக் லிஸ்ட்ல இது வருது. இன்னைக்கு ஒரு 10 ஸ்டாக்க பத்தி பார்க்க போறோம். கேபிஐ கிரீன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2.5%க்கு மேல ஏறி இருக்கு. ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. மிகப்பெரிய ஒரு ஆர்டர் 534 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் அதானி கிரீன் எனர்ஜிட்ட. அதனால இன்னைக்கு ஸ்டாக் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சியாக்கல் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு 918 கோடி பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. இந்த ஸ்டாக் கூட நான் வச்சிருக்கேன். ஆமா. நல்ல ஒரு முக்கியமான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. கொஞ்சம் இப்ப ஏறி இருக்கு இந்த ஸ்டாக் அவ்வளோதான்.
சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த முக்கியமான சப்போர்ட் இங்க ஆல்ரெடி 2 டைம் வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்க பாருங்க முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வந்து இது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா அந்த ஸ்டாக்கு மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆமா. ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஆர்டர். நல்ல ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, நல்லா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கெர்னஸ் மைக்ரோ சிஸ்டம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. 10% மேல இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. 2465 கோடிக்கு மேல ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில இந்த பிசினஸ்ல உள்ள இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, HPL இன்ஜினியரிங்கு. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 8%க்கு மேல முக்கியமான ஒரு டவுனு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க விட்டு கைவிட்டு போயிடுச்சு. ஒரு பேட் நியூஸ் வந்தனால இங்க பாருங்க 9% மேல இந்த ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்கு. 2025ல பாருங்க எப்படி ஏறிருக்கு பாருங்க இந்த ஸ்டாக்கு. ஆமா. கெர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜென் டெக்னாலஜி. ஜென் டெக்னாலஜி இன்னைக்கு 8%ங்க ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. டிஃபென்ஸ் செக்டார்ல, மினிஸ்ட்ரியில ஒரு 404 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அருமையான ஒரு ஆர்டர். மிகப்பெரிய ஒரு ஆர்டர். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லைட் லைட்டிங் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 527 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆர்டர். இவங்களுக்கு டோட்டல் ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா, 560 கோடி ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்டர் இந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த ஸ்டாக் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு. நம்ம டெக்னிக்கல் அப்புறம் பார்க்கலாம் கடைசில. அதுக்கப்புறம் விப்ரோடைய ரிசல்ட் குடுத்துருக்காங்க. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெனியூவல் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆயிருக்கு. 23,546 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 7% வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆயிருக்கு. மார்ஜின் 100% சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்னு பார்க்கலாம். டீட்டெயில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல இருக்கும். பார்க்காதவங்க பாருங்க. நான் வந்து டெலிகிராம்லயும் நான் ஷேர் பண்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்&டி மைண்ட்ரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இன்னைக்கு 5% 3000 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. மிகப்பெரிய ஒரு ஆர்டர் 3000 கோடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆர்டர். ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். அடுத்தது ரிலையன்ஸோடைய ரிசல்ட் வந்துட்டு இருக்குங்க. அப்டேட் ஆயிட்டு இருக்கு ரிலையன்ஸோடைய ரிசல்ட்டு. ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கரெக்ட்டா தெரியல. நான் டீட்டெயிலா படிச்சுட்டு வேணா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்ப தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பாரத் போர்ச்சு. ரீசென்ட்டா நம்ம இந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். இந்த ஸ்டாக் நல்லா ஹைல தாங்க இருக்கு. ரீசென்ட்டா 2, 3 ஆர்டர் கிடைச்சிருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கோடிக்கு மேல ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஒரு நல்ல ஆர்டர், அருமையான ஆர்டர் பாரத் போர்ச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிகேப் இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து ஃபால் ஆயிருக்கு. முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹையர் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குங்க. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதா இருக்கு. டாப் லைன் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் கம்மியா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பாலிகேப் வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு. இன்னைக்கு 2.5%க்கு மேல ஸ்டாக் பார்த்தீங்களா, செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் கூட டவுன் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு அருமையான கம்பெனி. ஆனா வேல்யூவேஷன் ஹைல இருக்கு. பாலிகேப் ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் ஸ்க்ரீன்ல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஸ்டாக். நம்ம ரீசென்ட்டா நெறைய பேட் நியூஸ் படிச்சிருக்கோம். கன்டின்யூ இறங்கிக்கிட்டே இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதையும் டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ரிசல்ட் குடுத்திருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஏஞ்சலுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனர்ல பாருங்க டிசம்பர் மாசம் சேல்ஸ் பாருங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு கன்டினியூவா. சூப்பரான ஒரு இது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் 2மே நல்ல அருமையா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பாருங்க 40. நெட் ப்ராஃபிட் பாருங்க 269 கோடி சூப்பராவே பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நல்லாவே இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 10% டெக்னிக்கல் பார்த்தோம்னா, ஏஞ்சல் ஒண்ணு இங்க பாருங்க. நான் கூட இங்க முக்கியமான இந்த ஏரியாவுக்கு வரும் பார்த்தேன். ஒரு ஃபாலிங் வெட்ஜ்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ப்ளூ லைன டச் பண்ணும் பார்த்தேன். ஆனா வரல. இடையிலே திரும்பிருச்சு. இன்கேஸ் இந்த ஆப்போசிட் இந்த லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, டாப் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏஞ்சல் ஒண்ணு இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 13% இந்த HPL இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கவாச்சி அந்த லார்ஜ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கைவிட்டு போயிருச்சு. ஃபெயில்ட் ஆயிருச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 13% நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஃபெடரல் பேங்க் அருமையான ஒரு ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கு. இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பீட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் பீட் பண்ணியிருக்கு. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 9% நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கு ஃபெடரல் பேங்க். அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஒரு 10 ஸ்டாக் உடைய நம்ம டெக்னிக்கல் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்ல தான் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. காமிக்கிறேன். வீக்லி சார்ட்லயே வைக்கிறேன். முக்கியமான ஒரு சைடு வேல பிரேக் அவுட் பண்ணி கீழ டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க முக்கியமான ஒரு சப்போர்ட் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது தான் இருக்கும். இந்த 2024 மே, அதுக்கப்புறம் 2025 ஏப்ரல் மே. இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆயிட்டு சிப்லாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆமா. இது நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு. சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நல்ல ஒரு அண்டர் வேல்யூல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா,
நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் வெட்ஜில தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேரலல் சேனல்ல தான் ஸ்லோ ஆயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கோடைய அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2023 நவம்பருடைய சப்போர்ட் தான் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு ஆ கன்டினியூவா ஃபாலோ ஆயிட்டே இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு முக்கியமான சப்போர்ட்ட தான் பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துகிட்டு இருக்குங்க. இந்த பாருங்க இது முக்கியமான ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அத பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துட்டுருக்கு. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2022 ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு அண்டர் வேல்யூல தான் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திர பிரசாத் ஹாஸ்பிட்டல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் சப்போர்ட்ட உடைக்குமா நம்மட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. அது டெலிகிராம் குரூப்ல கேட்ட நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 440 சப்போர்ட்ட உடைச்சு கீழ வந்துட்டுருக்கு. நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம், எங்கே ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆயிருக்கோ, அது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இது 2வது சப்போர்ட்டு. இது 3வது சப்போர்ட்டு. பொறுமையா கண்டிப்பா பொறுமையா வெயிட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல். என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி அங்கே தான் கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட இன்னும் டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஐபிஓ எப்போ லிஸ்ட் ஆனுச்சோ அந்த பிரைஸ்லேருந்து நல்ல ஒரு ஹை போயிட்டு, இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு என்எஸ்டிஎல். அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ரைல். டிரான்ஸ்ரைல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆர்டர் புக் உள்ள ஸ்டாக். நம்ம இப்போட அதோடைய டீட்டெயில் பார்த்துருந்தோம். நல்ல ஒரு 5000 கோடிக்கு மேல ஆர்டர் உள்ள ஸ்டாக் தான் டிரான்ஸ்ரைல். நம்ம அடிக்கடி நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கும் கூட இந்த ஸ்டாக்கு டிரான்ஸ்ரைல். டிரான்ஸ்ஃபர் ரைட்டிங் இங்கே பாருங்க. இது முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஹை போயிருக்கு. மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஏதோ 2% ஆர்டர் கிடைச்சனால இதாயிட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கமுலேஷன் ஏரியால இந்த ஸ்டாக்கும் இருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பாருங்க. கம்பெனிய பத்தி ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, நீங்க வாங்கலாமா வேணாம்னு முடிவு பண்ணுங்க. அடுத்து நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டலு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் சைடு வேல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட நோக்கி வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கும். ஐடிசி ஹோட்டலு. இங்க பார்த்தா தெரியும். இந்த 2025 மார்ச்சோட முக்கியமான ஒரு சப்போர்ட் இந்த சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் பண்ணா, இங்க கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 2025 மார்ச்சோடைய சப்போர்ட் இது. ஐடிசி ஹோட்டலு. அதுக்கப்புறம் கேபிஐ கிரீன்னு இன்னைக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும் முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கீழ இறங்க சான்ஸ் இருக்கு. இதுதான் மெயினான ஒரு சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஸ்டாக்குக்கு. இந்த லைன் இந்த ஏரியா அதாவது 2025 ஏப்ரல் அதுக்கப்புறம் பிப்ரவரி, ஜனவரில வந்த ஸ்டாக் இது. ஆமா. இப்பவே இந்த ஸ்டாக் நல்ல ஒரு கரெக்ஷன்ல தான் இருக்கு. பார்த்தா தெரியும். இந்த இருக்கு இதோடைய ஹை வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. கேபிஐ கிரீனு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையலு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக்கு. நல்ல ரிசல்ட் குடுத்து இந்த ஸ்டாக் ஏங்க கீழ விழுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மார்க்கெட் சென்டிமென்ட் சரியில்லங்க. அதனால தான் வேற ஒண்ணும் கிடையாது. இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் காட்டாம வைக்கிறாங்க இந்த மார்க்கெட் ஸ்டாக்ல. அருமையான ரிசல்ட் குடுத்து இதோட ரிசல்ட்ட நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ஆயிட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி, அதாவது செல் ஆன் ரைஸ் ஆடி மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. ஆமா. இது வந்து இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் இது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பேட் நியூஸ்ல அடி பண்ண ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹைனஸ் டெக்னாலஜி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவசரப்பட்டு இந்த ஸ்டாக்க என்ட்ரு ஆகாதீங்க அப்படின்னு நெறைய டைம் சொல்லியிருந்தேன். ஆனா நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டா எடுத்து என்ட்ரு ஆகியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ லாஸ்ல தான் இருக்கும். பாருங்க ஸ்டாக் கன்டினியூவா அப்படியே ஸ்லோ வேகத்துல, ஆமை வேகத்துல வந்துட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்னும் இந்த நியூஸோடைய ரியல் ஸ்டோரி இன்னும் வெளியில வரவே இல்ல. என்னன்னு தெரியல. ஆமா இந்த ரிசல்ட் எப்படி குடுக்குறான்னு தெரியல. அதுதான் நான் எப்போதுமே சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு கேப் பில்டிங் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். 2024 ஜூனுடைய சப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்டாக் அதுவரைக்கும் வருதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டாக்கும். அதோடைய சார்ட்டையும் நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு பிரைஸுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா வரவே மாட்டேங்குது இந்த ஸ்டாக்கு. இடையில 2, 3 தடவ வந்துட்டு இந்த பாருங்க போக்கு காட்டிட்டு போயிருச்சு. இங்க ஒரு தடவ வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழ வந்துச்சு. மறுபடியும் மேல போயிருச்சு இந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஸ்டாக்கு. ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6% மேல ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கூடியிருக்குங்க. அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் சூப்பராவே கூடியிருக்கு. இங்க பார்த்தா தெரியும். நல்ல ஒரு லாங் டெர்ம் வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லலாம். எப்படின்னு சொல்றேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்பிட்டல் மார்க்கெட்ல இருக்காங்க. புரோக்கரேஜ் செக்டார்ல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கம்பெனி தான். ஆனா வேல்யூவேஷன் ஹைல இருக்கு. அதனால நல்ல ஒரு வேல்யூவேஷன் வரும்போது தான் நம்ம என்ட்ரு ஆகணும். அதனால அவசரப்பட்டு இப்போலாம் என்ட்ரு ஆகக்கூடாது. அதனால இந்த ஸ்டாக்ல இப்ப சான்ஸே கிடையாது. நல்ல ஸ்டாக்கு, நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு.
ஆமாம், இந்த வீடியோவில் நம்ம நிறைய முக்கியமான தகவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பை காலோ, செல் காலோ கிடையாதுங்க. என்னுடைய நாலேட்ஜ் தான் நான் ஷேர் பண்ணேன். அதை முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதில் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் எல்லாருக்குமே போய் சேரட்டும். அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. Thank you.